காலை வணக்கம். பொதுவாக புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வழக்கமாக நான் தெரிவிப்பேன். ஆனால் இது புரட்சியோடு சேர்ந்து ஒரு இனிமையான மாலை பொழுதாகவும் இருக்கிறது. அதனால் அந்த முறையில் தலைமை தாங்குகிற தோழர் சர்வேசன், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கருத்தாளர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப ஒரு சிறப்பான தருணமாக நான் பார்க்கிறேன். நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நூல் என்பது வெறும் 30 பக்கங்களாக இருந்தாலும் அந்த 30 பக்கங்களில் நம்மை உணர வைக்கிற அந்த செய்திக்கு பல பல தன்மை இருக்கிறது. அதை படிக்கும்போது ஒரு புரட்சிகர உணர்வு கொழுந்துவிட்டு எரிகிறது. அதை வாசிக்கும் போது நமக்குள் பல்வேறு உணர்வலைகள் பிரவாகித்து ஓடுகிறது. அதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு வேகம் கிடைக்கிறது. அதை வாசிக்கும் போது கியூபா இவ்வளவு போராடும் போது இந்தியாவில் நாம் பார்க்கிற, அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயமே அல்ல. அவ்வளவு நெருக்கடியான சூழல்ல கியூபாவும் அதனுடைய அரசாங்கமும் அதனுடைய மக்களும் இவ்வளவு தீவிரமாக போராடும் போது இந்திய சூழலில் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை இன்னும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி நம்முடைய போராட்டங்களை அதிகரிக்கலாம், எப்படி நம்முடைய போராட்டங்களை தீவிரப்படுத்தலாம் என்கிற பல பல கருத்துக்களை, செய்திகளை நிச்சயமாக இந்த நூல் நமக்கு தருகிறது. இந்த நூலை வெளிக்கொண்டு வந்த அனைவருக்கும் முதலில் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். முதல் பாராட்டு நிச்சயமாக எழுத்தாளர் தீபலட்சுமி. கடந்த காலத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த மொழியாக்க பணி, அதே போல அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சோஷலிசம் சார்ந்த, கியூப புரட்சி சார்ந்த, போராட்டம் சார்ந்த இந்த சிறிய நேர்காணலை மிக மிக அற்புதமாக, திருத்தமாக, நேர்த்தியாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். உண்மையிலேயே குறுகிய காலத்தில் அந்த பணியை அவர் செய்திருப்பார் என நான் நினைக்கிறேன். இந்த மொழியாக்கமெல்லாம் எந்திரகதியாக செய்திருக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவர் டியாஸ்-கனேல் அவர்களுடைய அந்த நேர்காணலில் இருந்த இமோஷன்ஸ், அந்த உணர்வுகளை தமிழில் தீபலட்சுமி அப்படியே கடத்தி இருக்கிறார். எப்ப அது சாத்தியம்னு சொன்னா, டியாஸ்-கனேல் அவர்களுடைய வாதத்தில், அவர் முன்வைக்கிற சோஷலிசம் குறித்த கருத்தாக்கத்தில், அவர் முன்வைக்கிற ஏகாதிபத்திய எதிர்ப்பில், அமெரிக்க அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி அமெரிக்க மக்களை கியூபாவுக்கு சாதகமாக இழுத்து கொள்ளுகிற அந்த பண்பில் சாய்மானம் இருந்தாலொழிய, இந்த கருத்துக்கள்ல அவங்க கன்வின்ஸ் ஆயிருந்தாலொழிய இப்படிப்பட்ட அருமையான மொழியாக்கத்தை தர முடியாது. எனவே இது வெறும் எந்திரகதியான மொழிபெயர்ப்பு என்கிற இலக்கணத்திற்குள் அடைக்கப்படுகிற விஷயமாக நான் பார்க்கவில்லை. சோஷலிசத்தை நேசிப்பவர், கியூபாவை நேசிப்பவர், அந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரால் தான் இந்த உணர்வுகளை அப்படியே கடத்த முடியும். எனவே என்னுடைய சிறப்பான பாராட்டுக்களை முதலில் எழுத்தாளர் தீபலட்சுமி அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல பாரதி புத்தகாலயம் இதை வெளியிட்டிருக்கிறது. ஏராளமான சிறப்பான நூல்களை வெளியிடக்கூடிய பணியில் இந்த பகுதியும் சேர்ந்து பாரதி புத்தகாலயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். புத்தகாலயத்துக்கும் தோழர் நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த ஆங்கில மார்க்சிஸ்டில் வந்த இந்த கட்டுரையை பல பேரும் படிச்சிருப்பாங்க. யாருக்கும் அதை நூலாக கொண்டு வர வேண்டும் என்பது தோணலை. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ச்சியாக சொல்லுவேன், நகர்ப்புற ஏழை மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், சோஷலிசம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கம்யூனிசம் தான் சிறந்தது என்கிற கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பாலின சமத்துவ நடை உள்பட பல்வேறு புதிய முன்முயற்சிகளை சென்னையில் எடுக்கக்கூடிய ஒரு கமிட்டியாக மத்திய சென்னை மாவட்ட குழு இருக்கிறது. எனவே அவர்களது முக்கியமான பணிகளில் ஒன்றாக இந்த நூல் வெளியீடும் சேர்ந்து வந்திருக்கிறது. இதை சாத்தியமாக்கிய மத்திய சென்னை மாவட்ட குழுவுக்கும் அதனுடைய செயலாளர் செல்வா கூடுதல் முன்முயற்சி எடுத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் செல்வா சொன்னாரு,
ஆங்கிலத்தை அனுப்புங்கன்னு ஆங்கிலம் தமிழ் ரெண்டையும் ராத்திரியே படிச்சு முடிச்சேன். அநேகமா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து ராத்திரி 12 மணிக்குள்ள போட்டேன். ஏன்னா அந்த நூல் வந்து நம்மள வாசிச்ச உடனே சும்மாவே இருக்க விடலை. எனக்கு அவர் சொன்ன 300 வார்த்தையா, நான் எவ்வளோ சொன்னீங்க, 500 வார்த்தையோ என்னமோ சொன்னார், 600 வார்த்தையோ, என்னால் அதுக்குள்ள நிற்கவே முடியல. எடிட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். இப்போ முன்னுரையில் நான் குறிப்பிட்டிருப்பதை போல டியாஸ் கனேல் அவர்களுடைய ஒவ்வொரு வரியும் ஒரு மேற்கோளுக்கு சமமானது. நீங்க ஒட்டுமொத்தமாக கியூபாவினுடைய போராட்ட வேகத்தை, தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு நேர்காணல் போதும். அதனால கியூபாவுக்கு நான் போனது, பல தலைவர்களை சந்தித்தது, கருத்தரங்கில் பங்கெடுத்தது, மாநாட்டில் பங்கெடுத்தது, அந்த ஒட்டுமொத்த அனுபவங்களின் வாயிலாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை விட அதிகமான விஷயம் இந்த 30 பக்க நேர்காணலில் இருக்கிறது என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இதை பற்றி செல்வா சொன்ன மாதிரி நான் வந்து இந்தியாவுக்கான கியூப தூதர், நான் கியூபா போன போது அவரோடு அறிமுகம் மற்ற விஷயங்கள்லாம் நடந்தது. எனவே அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், இப்படி ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் பண்ணுறோம், நேர்காணல் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, எனவே தமிழக மக்கள் மத்தியில் இதை கொண்டு செல்வதற்கான முயற்சியை சிபிஎம் எடுக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்ததோட என்ன சொன்னார்னா, இந்த நேர்காணல் டியாஸ் கனேல் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது கட்சியினுடைய முடிவு. ஏன்னா ஏகாதிபத்தியம் இந்த காலகட்டத்தில் பல அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிற சமயத்தில் டு செட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரைட், என்ன உண்மையாக நடக்கிறது, கியூப மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்வதற்கு மேற்கத்திய ஊடகம் என்று தெரிந்தும், நேர்காணல் செய்பவர் பல ஆத்திரமூட்டும் கேள்விகளை கேட்பார் என்று தெரிந்தும் பொருத்தமான முறையில் அதை கையாள வேண்டும் என்று கட்சி விவாதித்து அந்த பொறுப்பை டியாஸ் கனேல் அவர்களுக்கு கொடுத்தது. அந்த முறையில் அவர் சிறப்பாக கட்சி சொன்ன பணியை செய்திருக்கிறார் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். டியாஸ் கனேல் அவர்கள் கியூபாவினுடைய அதிபர் மட்டுமல்ல, கியூப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதன்மை செயலாளர். நம்ம இங்கே ஜெனரல் செக்ரட்டரி, பொது செயலாளருங்கிறத சொல்கிறோம், தோழர் எம்ஏ பேபி அகில இந்திய பொதுச் செயலாளர். ஆனால் அங்கே வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, செகண்ட் செக்ரட்டரி, தேர்ட் செக்ரட்டரி தான். அதனால கட்சிக்கு பல செக்ரட்டரிஸ் உண்டு, செயலாளர்கள். அதில் இவர் வந்து முதன்மை செயலாளர்னா பொதுச் செயலாளருக்கு ஈக்குவலான வார்த்தை வந்து முதன்மை செயலாளர், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அப்படிங்கிறது தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் கியூபாவில் கியூப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு சிறப்பு மாநாடு நடந்து தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கிறது. கோவிட் காலத்தில் அது அதிகமானது. இப்ப சமீப காலத்துல கூடுதல் நெருக்குதல் என்பது ஏற்பட்டு, அதான் எனர்ஜி முற்றுகை என்பது எங்களுடைய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார முற்றுகை, அரசியல் முற்றுகை, பல முற்றுகைகளை கடந்த காலத்துல ஏகாதிபத்தியம் செய்தாலும் இந்த காலகட்டத்துல எனர்ஜி முற்றுகையை அது கொண்டு வந்ததால் கூடுதலாக நாங்க பாதிக்கப்படுறோம். அதனால பொருளாதாரத்தை சமன்படுத்த, எங்களுடைய மக்களை வாழ்க்கை தரம் சிதையாமல் பாதுகாக்க, இன்னும் மேம்படுத்த எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கியூப பொருளாதாரத்தை திறந்து விடுவது, ஓப்பனிங் அப் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். 23 துறைகள்ல தனியார் மயம் வருகிறது, அந்நிய மூலதனம் வருகிறது. ஆனாலும் எந்த வரம்புக்குள் என்று சொன்னால், பொருளாதாரம் பொதுத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும், அரசு துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒட்டுமொத்தமாக சோஷலிஸ்ட் கண்ட்ரோல், சோஷலிச கட்டுப்பாடு என்பதை ரீட்டைன் செய்து கொண்டே அதற்கு உட்பட்டு இப்படியான சில தனியார்மய நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இதில் கியூப மக்களுக்கு சாதகமான சூழல்தான் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கியூபாவும் தனியார் மயத்துக்கு உள்ளாகி விட்டதா அப்படிங்கிற முறையில் நம்ம அதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உற்பத்தி சக்திகள் வளர வேண்டி இருக்கிறது, உற்பத்தி திறன் அதிகரிக்க வேண்டி இருக்கிறது. கியூப மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை தேவைகளை அல்லது கூடுதல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உரிய முறையில் பொருளாதாரம்
வளர வேண்டி இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தை திறந்து விடுவதை தவிர வேறு வழி இல்லை. அதே சமயம் எது வந்தாலும் சோஷலிசத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு அவர்கள் இந்த புதிய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். நாம் பொறுத்திருந்து அது எப்படி கையாளப்படுகிறது, டெவலப் ஆகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. பொதுவா இந்த நூல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல கூட விரக்தியே தெரியாது, அவநம்பிக்கையே தெரியாது. அழுது மூக்கு சிந்துகிற ஒரே ஒரு வார்த்தை கூட அதுல கிடையாது. அப்ப இந்த நூல் நமக்கு என்ன கொடுக்கிறது அப்படின்னா ஒரு புதிய நம்பிக்கையை இந்த நேர்காணல் நமக்கு அளிக்கிறது. அப்ப இதை யார் வாசிக்கணும்? நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பல சமயங்களில் செல்வாவும் நானும் ஒரே மாதிரி யோசிப்போம். எனக்கு முன்னால் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாரு. இந்த சோர்வு வரும்போதெல்லாம் அதை எடுத்து படிங்கன்னாரு. இப்போ இதில் என்னுடைய முதல் ரெக்கமெண்டேஷன், இந்த நூலை யார் வாசிக்கணும்னா, நம்ம கட்சிக்குள்ள சோர்வு கோஷ்டி ஒன்று இருக்கு. அந்த சோர்வு கோஷ்டி தான் முதல்ல வாசிக்கணும். என்ன படத்தில் கமல் வந்து எதுக்கெடுத்தாலும் பயம்னு சொல்லுவார், தெனாலி. அந்த மாதிரி தேர்தலில் தோல்வி, அதுக்கு சோர்வு. வாக்கு சதவீதம் சரிவு, அதுக்கு சோர்வு. 5 சீட்டு தான் நமக்கு கிடைச்சது, அதுக்கு சோர்வு. 5ல் 2 தான் ஜெயித்தோம், அதுக்கு சோர்வு. மேற்கு வங்காளம் போயிடுச்சு, அதில் சோர்வு. கேரளா இப்போ போயிடுச்சு, அதுக்கு சோர்வு. இது வந்து நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அதனால் அந்த சோர்வு பட்டியல்ங்கிறது வந்து மிக மிக நீளமானது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரியான தோல்விகள் வரும்போது அல்லது பாதகமான நிகழ்ச்சி போக்குகள் ஏற்படும் போது நமக்கு கோபம் வரலாம், நமக்கு ஏமாற்றம் கூட வரலாம், நமக்கு வருத்தம் வரலாம். ஆனால் சோர்வு எப்படி ஒரு கம்யூனிஸ்டுக்கு வரும்? வரலாறு நெடுகிலும் எத்தனை முக்கியமான முத்திரைகளை கம்யூனிஸ்டுகள் பதித்திருக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. கார்ல் மார்க்ஸ் அவ்வளவு வறுமையில சோர்வடைந்திருந்தால் மூலதனம் என்கிற நூல் முற்று பெற்றிருக்குமா? மார்க்சியம் என்கிற தத்துவம் கிடைத்திருக்குமா? தோழர் லெனின் அவர்கள் சோர்வடைந்திருந்தால் தேசிய இன பிரச்சனை குறித்த ஒரு தெளிவு இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்குமா? ஏகாதிபத்தியத்தினுடைய மொத்த விவகாரம், அதனுடைய அத்தனை அணுக்கள் குறித்தும் அவ்வளவு சிறந்த ஆய்வு லெனின் மட்டும் சோர்வடைந்திருந்தால் இது உலகத்திற்கு கிடைத்திருக்குமா? அதனால எவ்வளவு பெரிய கொடையை, எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கம்யூனிஸ்டுகள், அதனுடைய தலைவர்கள் உலகத்திற்கும் மக்களுக்கும் வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சோஷலிச கியூபா, சின்னஞ்சிறு கியூபா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் எவ்வளவு துறைகளில் முன்னேற்றம். பல வருடங்களுக்கு முன்னால என்னுடைய மூத்த சகோதரி, அவங்களுக்கு வந்து கேன்சர், அதற்காக ஒரு வேக்சின், தடுப்பு மருந்து அங்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் கட்சியினுடைய அகில இந்திய மையம் உதவி செய்து நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் அங்க போனோம். அங்க அந்த மருத்துவமனைக்குரிய ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது எதுவுமே இல்லாமல் மிகச்சிறப்பாக நீங்க கையை வீசிட்டு போகலாம். பேஷண்ட்டும் கூட போறவங்களும் கையை வீசிட்டு போகலாம். அங்கு தங்குமிடம், அதே போல உணவு, அதே போல அறுவை சிகிச்சை உள்பட எப்பேற்பட்ட சிகிச்சையாக இருந்தாலும் மருந்து உள்பட மொத்தமும் ஃப்ரீ. அங்க வந்து நீங்க தலை சீவரத்துக்கு, சாப்பிட்றதுக்கு தட்டு, தலை சீவரத்துக்கு சீப்பு, எண்ணெய் எல்லாமே அங்க உள்ள போனோன்னா கொடுக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரியில நம்ம போகணும்னா எவ்வளோ விஷயங்களை பேக் பண்ண வேண்டி இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கடன் வாங்குவதற்கான ஏற்பாடு எவ்வளோ பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அங்க எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கையை வீசிக்கிட்டு போலாம். சிகிச்சை பெற்று வெற்றிகரமாக கையை வீசிக்கொண்டு வெளியே வரலாம்ங்கிறதே நம்முடைய மனதை எவ்வளவு அமைதி அடைய செய்யும். ஆனால் அங்க ஹெல்த் இஷ்யூ வந்தா யாருமே அதிகப்படியா கவலைப்படுவது கிடையாது. நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது, சோஷலிச கியூபா இருக்கிறது, நம்முடைய புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை கவனித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா, அது எதோடையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. அதே போல கல்வி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கணும்னாலும், பல்கலைக்கழக படிப்பாக இருந்தாலும், மருத்துவம் உள்ளிட்ட ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருந்தாலும் அட்மிஷன் கட்டாயம் கிடைக்கும். படிப்பு மொத்தமும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கும்.
ஒரு பைசா செலவில்லாம புஸ்தகம், நோட்டு, வகுப்பறை எல்லா விஷயங்களும் இலவசம். அப்படிங்கிற இலவசம்ங்கிற வார்த்தை தப்பா இருக்கலாம். ஆனா கட்டணம் இல்லாமல் கிடைக்கும்னா குழந்தைகள் பள்ளிக்கு போவதுங்கிறது எவ்வளவு ஆனந்தமான விஷயமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு அது எப்பேற்பட்ட அமைதியை கொடுக்கும். முதலாளித்துவ சமூகத்துல இப்ப நான் சொன்ன அந்த மன அமைதியில 1% முதலாளித்துவ நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா டோட்டலா கிடைக்காது. அதனால சோஷலிசம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டதுன்னு நம்ம சொல்லல. அடிப்படையான விஷயங்கள் மக்களுடைய உரிமை என பார்க்கிறது. ஆனால் அது ஐடியாலஜி சம்பந்தப்பட்டது. எனவேதான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய தாக்குதல் கியூபா மேல பொருளாதார தடை மட்டுமல்ல. அங்கு போன போது மாநாட்டில் திரும்ப திரும்ப சொன்னார்கள், இன்றைக்கு தகவல் என்பது ஒரு மூலப்பொருள், ரா மெட்டீரியல். அது ஏகாதிபத்தியத்தின் கையில் இருக்கிறது. அதை வைத்து கட்டுக்கதைகளை திரித்து எழுதுகிறார்கள். அவதூறுகளை சோசியலிச நாடுகளின் மீது அல்லது இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுகிற லத்தீன் அமெரிக்க நாடுகளின் மீது அவர்கள் பரப்புகிறார்கள். எனவே உலக மக்கள் மத்தியில் உண்மையை எடுத்து சொல்ல கார்ப்பரேட் ஊடகங்கள் முன்வர மாட்டார்கள். சமூக ஊடகத்தை இடதுசாரிகள் இன்னும் வலுவாக மேம்பட்ட முறையில் பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் இளைஞர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில நம் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம், உண்மையில் அநியாயம் செய்வது யார், உண்மையில் அநீதி இழைப்பது யார், உண்மையில் மனிதாபிமானமே இல்லாத ஈவிரக்கமற்ற நாடுகளாக அரசாங்கங்களாக இருப்பது யார் என்பதையெல்லாம் மக்கள் மத்தியிலே நாம் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கு பேசப்பட்டது. கியூபால கியூப பயணத்தை பற்றி முழுமையாக சொல்ற ஐடியா எனக்கு இல்லை. இருந்தா கூட அங்க பல பிரச்சனைகள் பற்றி பேசும்போது நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நமக்கு இந்திய அனுபவம் தானே இருக்கு. இப்போ இந்த விஷயம் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது, அது எப்படி மக்கள் மத்தியில போகும்? அல்லது மக்களுக்கு அரசனுடைய கொள்கை சம்பந்தமாக ஒரு விமர்சனம் வருகிறதுனா அது எப்படி அரசனுடைய கவனத்துக்கு வரும்? அவங்க ஒரே வரியில சொன்னாங்க, எங்களோட மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ், எங்களுடைய வெகுஜன அமைப்புகள் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள். கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தா அடுத்த நொடியில அங்கங்க வார்டு வாரியாக, கிராம வாரியாக, ஏரியா வாரியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டு நம்முடைய வெகுஜன அமைப்புகள் மொத்தமா அந்த விளக்கத்தை கொடுத்துரும். அவங்க அந்த டே டு டே லைஃப்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னா அது அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போவதற்கான ஏற்பாடும் இருக்கு. அப்போ நம்ம ஒரு அவ்வளவு மோசமான சூழ்நிலை இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். நம்முடைய மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கில் நமக்கு உறுப்பினர்கள். அப்போ முறையாக வர்க்க வெகுஜன அமைப்புகளை நாம ஸ்டெடியா நடத்தினா எவ்வளவு உயிரோட்டமான தொடர்பை மக்களோடு வைக்க முடியும் என்பதெல்லாம் கியூபாவில் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில அந்த புரட்சிகர உணர்வோடு, ரெவல்யூஷனரி ஜீல் அண்ட் ஸ்பிரிட்டோட அவங்க நடந்து கொள்கிற அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தபோது இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம முயற்சி பண்ணா எவ்வளவு முன்னேற்றத்தை இங்கு இடதுசாரிகள் அடைய முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சது. இப்போ இந்த 60 ஆண்டுகள் பொருளாதார தடை ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. எல்லா கஷ்டத்தையும் இங்கே சொல்ல முடியாது. பவர் இல்லை அப்படிங்கிறது தான். இவ்வளவு தூரம் மருத்துவத்துறையில் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக இயற்கை பேரிடர் வரும்போது பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்து ஒரு டாக்டர்ஸ் டீம் போய் ரிஸ்க் எடுத்து அவர்களுக்கெல்லாம் அழைக்காமலே சென்று உதவி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சோஷலிசத்தினுடைய தன்மை தான். மக்கள் எங்கிருந்தாலும், உழைக்கும் வர்க்கம் எங்கிருந்தாலும் அவர்கள் நம்மவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வின் மூலமாக அவ்வளவு சிறப்பா மருத்துவத்துறையில பிரகாசிக்கக்கூடிய கியூபால இன்னைக்கு தேதியில உயிர்காக்கும் மருந்துகளை ரெஃப்ரிஜரேட் செய்து வைக்க முடியவில்லை. பவர் இல்லாததால் மருந்துகள் பாழாகின்றன, கெட்டுப்போகின்றன. அதே போல அறுவை சிகிச்சை வேண்டும் என்று பதிவு செய்து வைத்துவிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல கரண்ட் இல்லாத காரணத்தினால் மயக்க மருந்து கொடுப்பதிலிருந்து ஆபரேஷன் செய்வதிலிருந்து எல்லாமே பிரச்சனையாகி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான விஷயம்! அதனால்தான் இந்த நேர்காணல்ல அவங்க கேட்கிறாங்க, உங்க சிஸ்டம் தோல்வியா, உங்களுடைய கவர்னன்ஸ் தோல்வியா அப்படின்னு கேட்குறாங்க.
அவர் அதுக்கு கரெக்டா பதில் சொல்றாரு. எங்க சிஸ்டம் தோல்வி அல்ல, எங்களுடைய நிர்வாகம் தோல்வி அல்ல, ஆட்சி தோல்வி அல்ல, ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த நடவடிக்கை தான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத மிகச்சரியாக சொல்கிறார். அந்த இடத்துல சோஷலிசம் அப்படிங்கிற சிஸ்டத்தை மிகச்சிறப்பாக அவர் வந்து டிஃபெண்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால நீங்க இப்ப ஆணவ கொலைகள் பத்தி இங்க நிறைய பேசுறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்க தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும்னு மைக்க பிடிச்சு பேசுறது ரொம்ப சுலபம். ஏன்னா தமிழகத்தினுடைய சூழல் என்பது அந்த முறையில இப்படியான முற்போக்கு கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் பெண்ணுரிமைங்கிற விஷயம், எல்ஜிபிடி மாதிரியான விஷயம், பல விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஆனா நீங்க ஹரியானாவை யோசிச்சு பாருங்க. ஹரியானா மாதிரியான மாநிலங்கள்ல காப் பஞ்சாயத், அவங்க வந்து யாராவது மைக்க பிடிச்சு ஆணவ குற்றங்கள் ஒழியணும்னா அடுத்து அவங்க மேல தாக்குதல் தான் நடக்கும். ஆனா ஹரியானாவில் அப்படிப்பட்ட சூழலிலும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று பேசுவது கம்யூனிஸ்டுகள். அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கம் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அந்த சூழல்ல அவர்கள் பேசுகிறார். அதே போல சோஷலிசம் இங்கு பேசுவது நமக்கு எளிது. ஆனா ஏகாதிபத்திய நெருக்கடியில் சிக்கி தவித்து திணறிக் கொண்டிருக்கிற கியூபா எது நடந்தாலும் உயர்த்தி பிடித்த சோஷலிச பதாகையை தாழவிட மாட்டோம் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் என்பது அந்த நேர்காணலில் நமக்கு தெரிகிறது. 1980களில் இந்தியா பிரிவினைவாத சக்திகள், பிளவுவாத சக்திகளால் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல், அதற்கான இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்கள், பிரிவினைவாத இயக்கங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா துண்டாடப்படக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அப்ப தீவிரவாதிகள் சொன்னாங்க, நாங்க அப்படிதான் செய்வோம், நீங்க துண்டாடக்கூடாதுன்னு பேசுனீங்கன்னா அப்படி சொல்லுகிறவர் உடலை துண்டாடுவோம். நாங்க அன்றைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான குர்நாம் சிங் உப்பல், தீவிரவாதத்தை எதிர்ப்பேன், பிரிவினைவாதிகளை எதிர்ப்பேன், என்னுடைய இயக்கம் அதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். அவர் அப்படி பேசியதால் தீவிரவாதிகள் அவரது உடலை துண்டாடினார்கள், 27 துண்டுகளாக துண்டாடினார்கள். அதனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் பின்னுக்கு போய்விட்டதா? லீலாவதி, அதே போல பொன்மலை தியாகிகள், கீழத்தஞ்சையினுடைய தியாகிகள் கொல்லப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு வயது இளம் வயது, எதிர்காலத்தை பற்றிய கனவு அவர்களுக்கு இருந்தது. அந்த கனவில் அவர்கள் மட்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்கிற கனவு இல்லை. அதுதான் கம்யூனிஸ்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஒட்டுமொத்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், மனிதகுலம் நன்றாக இருக்க வேண்டும், உழைக்கும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுக்கிற துணிச்சல் வேறு யாருக்கு உண்டு? கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரியான சூழல்ல அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் ஏன் சோர்வடைய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியைத்தான் மீண்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். தோழர் வேணு வந்து எல்லாத்தையுமே ரசிச்சு படிக்கக்கூடியவர், ரசிச்சு பேசக்கூடியவர், ரசிச்சு எழுதக்கூடியவர். அவர் வந்து எப்படி இந்த நூல் பற்றிய அறிமுகத்தை ஒரு 5-6 நிமிஷத்துல அவர் முடிச்சாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கான சரக்கு நிச்சயமாக அவருடைய கையில இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நூல்ல நல்ல நம்ம கியூபா நிலைமையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உண்டு. இப்போ உதாரணமா அவர் சொன்னபோது சொன்னார், செல்வாவும் சொன்னார், ரொம்ப ஆத்திரமூட்டக்கூடிய கேள்வி, நீங்க வந்து பதவி விலகுவீர்களான்னு. அவரு கேட்கிறாரு, நீங்க வந்து இந்த கேள்வியை அமெரிக்க பிரசிடென்ட்டை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? பிரிட்டிஷ் பிரசிடென்ட்டை பார்த்து கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா கியூபாவை மட்டும் பார்த்து ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் அவர் தயங்கலை. அதே போல அமெரிக்காவோட மோதுறீங்க, பார்த்து நடந்துக்கங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் சொல்ற பதில் இருக்கு பாருங்க, அதுதான் ஹைலைட். அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய புரட்சிக்கான படையில் நாங்கள் சேரும் போதே எங்களது உயிர் எங்களுக்கு இல்லை என்பதை தெளிவாக தெரிந்துதான் நாங்கள் சேர்கிறோம். அதனால எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அது பிரச்சனையே அல்ல,
இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அது எங்களுக்கு பிரச்சனையே அல்ல. நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்றாரு? எங்களுடைய புரட்சிகர தலைமை கூட்டு தலைமை, அதில் ஒருவரை நீங்கள் வீழ்த்தினால் அந்த இடத்தை நிரப்ப 100 புரட்சியாளர்கள் தயாராக இருப்பார்கள். எனவே பிரச்சனை இல்லை. 3வது, எங்கள் தேசிய கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நாட்டுக்காக உயிர் துறப்பது என்பதுதான் வாழ்வது. உயிர் துறப்பதுதான் வாழ்வது. எனவே அதில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அமெரிக்காவை ஜெயிச்சிருவீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அப்படியெல்லாம் உதார விட முடியாதுல, எது வந்தாலும் நாங்க பார்த்துக்குவோம் விட முடியாது. ஏன்னா ராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் 2 விஷயம் சொல்றாரு. 1, கியூப எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுடைய புரட்சிகர இராணுவத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கியூப குடிமக்களும் எல்லையை பாதுகாக்கிற வேலையை செய்வார்கள். ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. 2வது பாயிண்ட் நாங்க வெல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு 2வது பாயிண்ட், அமெரிக்க மக்கள் விவரம் புரிந்தவர்கள். அந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் இணங்க மாட்டார்கள். அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது எங்கள் கடமை என்று அவர்கள் நினைப்பார்கள். அதாவது இதுதாங்க டிப்ளமசி. ஜனங்க எங்க பக்கம். அமெரிக்க ஏகாதிபத்தியம் வேணா தனிமைப்படுத்தப்படலாம். இந்த மாதிரியான பதில்கள் உண்மையிலேயே நமக்கு புல்லரிக்கும். அப்புறம் நீங்க என்ன ஒன்றும் உங்களால பண்ண முடியலையே உங்க நாட்டில் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க கையை காலை கட்டி போட்டுட்டு நீங்க பந்தயத்தில் ஜெயிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க கட்டெல்லாம் அவுத்து விடுங்க, அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த பொருளாதார தடையெல்லாம் லிஃப்ட் பண்ணட்டும், அப்புறம் பாருங்க கியூப முன்னேற்றத்தை. நீங்க அதான் சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு மேற்கோளுக்கு ஒப்பானது. அதனால இந்த சிறப்பான நூலை சோர்வு கோஷ்டி முதல்ல படிக்கணும், சோர்வற்ற கோஷ்டியும் தாராளமாக படிக்கலாம். அடுத்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொல்லடுக்குக்கும் பின்னால் ஒரு வர்க்கத்தின் நலன் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஜனங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இளைஞர்கள் மாற்றத்தை தேடி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களும் ஐடியாலஜிக்கலி அவங்க ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் மாறணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்திற்கான தேடல் நம்ம நிச்சயமாக அங்கீகரிக்கணும். மாற்றத்திற்காக முயற்சி செய்பவர்களை நம்ம பாராட்டலாம். ஆனால் மாற்றம் என்பது வேறு, மாற்று என்பது வேறு. மாற்றம் என்பது சேஞ்ச், மாற்று என்பது ஆல்டர்னேட்டிவ். அதனால ஆல்டர்னேட்டிவ் தான் உண்மையான மாற்றம் என்பதை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்பட இவ்வளவு இளைஞர்கள் ஒரு மாணவ சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் முன்னுக்கு வருகிறார்கள், அதில் பங்கேற்கிறார்கள். வெறும் இன்ஸ்டாகிராமோடு தங்களுடைய எதிர்ப்பை நிறுத்தி கொள்ளவில்லை, களத்திற்கு வருகிறார்கள், ஜந்தர் மந்தருக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனாலும் இன்றைக்கு நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள், கல்வி சம்பந்தமாக கேள்வித்தாள் கசிவு, இந்த மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற தேர்வுகளில் இவ்வளவு ஊழல் நடப்பது, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. அதனால ஸ்ட்ரக்சரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள் முன் வருவதுங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால ஒரு பக்கம் நம் பாராட்டும் போதே, அவர்களுடைய அந்த முன்முயற்சியை ரெக்கக்னைஸ் பண்ணும் போதே, இந்த ஸ்ட்ரக்சுரல் கேள்விகள் அவங்க கேட்க துவங்க வேண்டும், சிஸ்டம் சம்பந்தமான கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்பதையும் கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணாங்க. அதில் வழக்கமாக 2 நாடுகளுடைய தலைவர்கள் சந்திப்பு முடிஞ்ச பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்படும். ஆனால் இதில் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு வரல. ட்ரம்ப் தனியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஷி ஜின்பிங் தனியாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு. அதில் ஷி ஜின்பிங்கோட ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, அதே போல் பேச்சுவார்த்தையில் அவர் பங்கேற்று சொன்ன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, சீனா ஒரு ஸ்டெப் மேல இருந்து அமெரிக்காவோட பேசுதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப இவர் எப்படி டியாஸ் கனேல் சோஷலிச கர்வத்தோடு பதில் சொல்லி இருக்கிறாரோ, அதே போல சீன அதிபர் ஷி ஜின்பிங்
ட்ரம்போடு பேசும்போதும் அந்த சோஷலிச கர்வம் என்பது வெளிப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக சீனா தொழில்நுட்ப துறையில அமோகமான வளர்ச்சி. அமெரிக்காவை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு அதுல உற்பத்தி சக்திகள் வலுவடைந்து இருக்கிறது, உற்பத்தி திறன் அதிகரித்து இருக்கிறது. தொழில்நுட்பாலில் நிற்கக்கூடிய ஏற்பாட்டுக்கு சீனா வந்துவிட்ட காரணத்தினால் அந்த ஒரு ஸ்டெப் மேல நின்று அவர் பேசி இருக்கிறார். அவருடைய அறிக்கையில ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, வளர்ந்து வரும் சக்திக்கும் தேய்ந்து வரும் சக்திக்கும் இடையில் பிரச்சனை வந்தால் அப்படின்னு அவர் ஒரு இடம் சொல்றாரு. வளர்ந்து வரும் சக்தின்னு யாரை சொல்றாரு? சீனாவை சொல்றாரு. தேய்ந்து வரும் சக்திங்கிறத அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சொல்றாரு. இதை கூட படிச்சுட்டு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க ஏகாதிபத்தியம் எவ்வளவு வலுவா இருக்கு, அதை போய் தேய்ந்து வரும் சக்தின்னு சொன்னா எப்படி சரியா இருக்க முடியும்? தேய்ந்து வரும் சக்தினா நாளைக்கே தேஞ்சு போச்சு, நாளைக்கு காணாம போயிடும் அப்படிங்கிறதல்ல. அந்த growth பேட்டர்ன்ல இப்ப எமர்ஜிங் பவராக, குரோயிங் பவராக சைனா போன்ற சோஷலிச நாடுகள், டிக்ளைனிங் பவராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரே நாளில் இல்லை என்றால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படிப்பட்ட சரிவை அது சந்திக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த சந்திப்பு முடிஞ்ச உடனே புட்டின் அவரும் ஷி ஜின்பிங்கும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். அமெரிக்கான்னு பேரை சொல்லல, ஆனா அவ்வளவு வலுவா சொல்றாங்க. உலகம் பல துருவ உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற சூழலில் ஒரு துருவ உலகமாக இதை தக்க வைப்பதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் எங்கள் 2 நாடுகளும் சேர்ந்து அதை சந்திக்கும். தன்னிச்சையாக முடிவெடுத்தால், இறையாண்மை பொருந்திய நாடுகளின் உள் விவகாரத்தில் தலையிட்டால், இதெல்லாம் அப்படியே அமெரிக்கா தான், நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க முன்னுக்கு வருவோம் என்கிற மிக உறுதியான ஒரு கூட்டறிக்கை அந்த 2 நாடுகளும் சேர்ந்து வெளியிட்டிருக்கு. அதே போல ஈரான் சம்பந்தப்பட்ட யுத்தத்துல கூட அமெரிக்கா 3 நாள்ல ஈரான் சுருண்டுறோம், அப்படியே அடிபணிஞ்சு காலில் விழுந்து ட்ரம்ப் சார் எங்களை காப்பாத்திருங்கன்னு சொல்லுன்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஈரான் இல்லை. இப்ப வரைக்கும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பாதிப்பு இருந்தாலும் தாக்கு பிடிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன? நேட்டோ நாடுகள், அமெரிக்காவோட நட்பு நாடுகள், கடந்த காலத்துல அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய நாடுகள், இன்றைக்கு வெனிசுவேலா மீதான தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதல், கியூபாவுக்கான அச்சுறுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அமெரிக்கா சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள். சில அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள், முணுமுணுப்புகளை செய்கிறார்கள். இது ஏதோ ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையில அவ்வளவுதான் கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு, வெற்றி வெற்றின்லாம் நம்ம பேச முடியாது. ஆனா ஒரு சின்ன விரிசல் நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். எல்லாம் போச்சு அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நிகழ்ச்சி போக்குகள் சிற்சில முன்னேற்றங்களோடு போய்கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அமெரிக்காவினுடைய அடியாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து காசா, பாலஸ்தீனம், இங்க போர் நிறுத்தம் ஆன பிறகும் கூட லெபனான் மீது தாக்குதல், இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஐநா சபையினுடைய ஒரு விசாரணை கமிஷன், அதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜஸ்டிஸ் முரளிதரன் அவர் தான் அந்த விசாரணை கமிஷனுக்கு தலைமை ஏற்று அதனுடைய ரிப்போர்ட் சமீபத்தில் வந்திருக்கு. முரளிதரன் தான் ப்ரெஸ் மீட்ல அதை வெளியிட்டார். அதுல தெளிவா என்ன இருக்குன்னா, காசா குழந்தைகளை திட்டமிட்டு இஸ்ரேலிய இராணுவம் கொன்றது. நிறைய சம்பவங்கள். ஒரு 14 வயது சிறுவனை சுட்டு அவன் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கொண்டு இருக்கும் போது தெரியாம பண்ணா உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போவோம். இந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் செத்து கொண்டு இருக்கிற அவனை சுற்றி நின்று தம் அடித்து கொண்டு, அரட்டை அடித்து கொண்டு, சிரித்து கொண்டு நின்றார்கள். இரத்தப்போக்கின் காரணமாக அந்த சிறுவன் இறந்தே போனான். அதே போல ஒரு பெண் குழந்தை வகுப்புல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க். அந்த குழந்தை தன்னுடைய தேர்வினுடைய கடைசி பகுதி, ஃபைனல் எக்ஸாம் எழுதுவதற்கு வீட்டை விட்டு போய்கொண்டு இருக்கும் போது அது சுட்டு கொல்லப்படுகிறது. அவங்க அம்மா இதெல்லாம் சொல்றாங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலே, ஃபைனல் எக்ஸாம், அடுத்த கிளாஸ்க்கு போகணும்னு நினைச்சாலே, அவ என்னோட தானே தினமும் படுப்பா, என்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே தானே படுப்பா, இப்ப என்னுடைய குழந்தைக்கு என்ன பதில்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள். அது மட்டும் கிடையாது, ஏன் நம்ம திட்டமிட்டு பிளான்டுன்னு சொல்றோம்? இந்த மருத்துவமனைகள், தாய் சேய் மருத்துவமனைகள்,
அதை வந்து குறிபார்த்து அட்டாக் பண்றாங்க. மருத்துவமனைக்குள்ள பிரசவ வார்டு அதை வந்து அட்டாக் பண்றாங்க. சின்ன குழந்தைகளை பார்க்கக்கூடிய அந்த அது பேர் என்ன, ப்ரீநேட்டல், அப்புறம் என்ன பீடியாட்ரிக், அந்த மாதிரியான துறைகளை எல்லாம் ஏவுகணை மூலமாக அழித்தொழிக்கிறார்கள். அதனால இனப்படுகொலை என்பது இங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருத்தமான வார்த்தை. இருப்பவர்களை கொல்வது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பாலஸ்தீன சந்ததி என்பதே வரக்கூடாது என்கிற அளவுக்கு மிக மோசமான வேலையை இஸ்ரேல் செய்யுது. உலக நாடுகள் பல பேர் வந்து இஸ்ரேலை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கும்போது இந்திய அரசு, மோடி அரசு மிக நெருக்கமாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணணும். என்ன காரணம்? வெறும் ஐடியாலஜி பொருத்தம் மட்டும் கிடையாது. அவங்களுடைய ஜயனிசம், இவங்களுடைய ஹிந்துத்வா அப்படியே பிரதர்ஸ், அதனால மட்டும் கிடையாது. இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலோடு நெருக்கமான உறவு. மூன்றாவதாக, இஸ்ரேலோட நீண்ட காலமாக எல்லாவித ஒப்பந்தங்களும், டிஃபென்ஸ் கோஆபரேஷன், எல்லா வர்த்தகம், அதே போல போர் தளவாடங்கள், சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ், இது உள்பட வியாபாரம். இதுல தான் நம்ம என்ன பார்க்கணும்னா, எல்லாத்து பின்னாலேயும் வர்க்கம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த யுத்தத்துல போய் என்ன இருக்கு வர்க்கம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் பயன்படுத்திய பல நவீன ஆயுதங்கள், அதே போல பல பல போர் தளவாடங்கள், அதை வந்து உற்பத்தி செய்ததுல முக்கியமானது இந்தியாவினுடைய ஏகபோகங்கள், கார்ப்பரேட்டுகள். அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் அரசாங்கம் அங்கு மக்களை கொன்றது. அதனால ஒரு கட்டடத்தை இடிப்பது, அனைவரையும் கொல்வது, இந்த மாதிரியான விஷயத்துல இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் ஈடுபட்டாங்க. அதோட இல்ல, எல்லாம் இடிச்சு தள்ளின பிறகு இப்ப மறுகட்டுமானம் நடக்கும்ல, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதுலயும் இவர்கள் கட்டுமானத்துக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. அதனால அழித்ததிலும் லாபம், ஆக்குவதிலும் லாபம் அப்படிங்கிற முறையில மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு பெருமுதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் இந்தியாவில் போய்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து இந்த அன்றாட அரசியல் வந்து நம்ம ரொம்ப பேசுகிறோம், நம்மளை அப்படி பேச வைக்கிறாங்க, அதில் நம்ம சிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அரசியல் என்ன, டிவிக்கு அரசாங்கம் வந்துருச்சு, ஒரு குறிப்பிட்ட சூழலில் நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம். வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு, அரசியலை ஏற்றுக்கொண்டு, கொள்கையை ஏற்றுக்கொண்டு, இது வந்து மாசு மறுவில்லாத புடம்போட்ட தங்கம் அப்படின்னு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கலை. இவர்களுடைய அத்தனை குறைபாடுகளும் நமக்கு தெரியும். பிஜேபி குறித்து ஒரு வலுவான ஸ்டேட்மெண்ட் அவர்களிடமிருந்து இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒயிட் பேப்பர்ல நிச்சயமாக நவீன தாராளமய பாதையினுடைய துவக்கம் நன்றாக தெரிகிறது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல நம்ம வந்து கொடுத்தோம். சரி, அரசாங்கம் அமைச்ச பிறகு என்ன, இஷ்யூ பேஸ்டு, பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்க கூட பார்ப்பீங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. சில விஷயங்கள் நல்ல முயற்சிகள் எடுத்தா அதை வந்து பாராட்டுறோம், மோசமான விஷயங்கள்னா உடனடியாக கண்டிப்பதற்கு நாம் தவறுவது கிடையாது. அவ்வளவுதான், ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுல வந்து திமுகவோடையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு கருத்து இருக்கலாம், டிவிகே ஆதரிச்சது கரெக்டு அப்படிங்கிற கருத்து இருக்கலாம், டிவிகே ஆதரிச்சது தப்புங்கிற கருத்து இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பேசி முடித்து கருத்துக்களை உள்வாங்கி கட்சி முடிவெடுத்த பிறகு அதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அடுத்த வேலைக்கு நம்ம போயிடணும். அதைத்தான் நான் சொல்றதுக்கு வரேன். இப்ப பிரச்சனை என்ன, திமுக டிவிகேயை பார்ப்பதற்கும் நாம டிவிகேயை பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. திமுக டிவிகேயை எப்படி பார்க்குது, எதிரி கட்சியாக பார்க்கிறது. டிவிகே அரசாங்கம் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்று பார்க்கிறது. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம், இஷ்யூ பேஸ்டா பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி என்ன, எதிரி கட்சியாக பார்ப்பதும் இஷ்யூ பேஸ்டாக பார்ப்பதும் ஒன்றா? அப்ப திமுகவோட டோன் வேற, சிபிஎம்மோட டோன் வேற. அப்ப நம்முடைய தோழர்கள் விமர்சிக்கும் போது சிபிஎம்னுடைய டோன்ல நின்று, சிபிஎம்னுடைய அரசியல் லைன்ல நின்று நம்ம தாராளமாக விமர்சிக்கலாம். எதையும் வந்து பாதுகாக்கணும், முட்டு கொடுக்கணும், பூசி மெழுகணுங்கிற தேவை நமக்கு கிடையவே கிடையாது. இந்த ஸ்டாண்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்ப திமுக என்ன, இப்ப திமுக நம்முடைய மாநில செயலாளர் எழுதிய ஒரு கட்டுரைய கையில் எடுத்துக்கொண்டு 3 பார்ட் முரசொலியில, அது வந்து தோழர் சண்முகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த
கட்சியை அவதூறு செய்கிற பல விஷயங்கள் இருந்தது. அதுக்கு நம்ம பதில் எழுதணும். அந்த பதிலை நீங்க தோழர்கள் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து தரம் தாழ்ந்து உண்மைகளை மறைத்து ஆத்திரமூட்டக்கூடிய விதத்துல அந்த கட்டுரைகள் வந்திருந்தது. ஆனா நம்ம எப்படி திமுகவை பார்க்கிறோம்? அவங்க அந்த 5 ஆண்டுகள்ல மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது உண்மை. மதச்சார்பின்மையை பின்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுத்தார்கள் என்பது உண்மை. இப்படி சில விஷயங்கள் அவங்க கடந்த காலத்துல செய்திருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போல எதிர்காலத்துல பிஜேபியினுடைய அந்த அடக்குமுறைகள் நடவடிக்கைகள் இன்னும் அதிகரிக்கும். அவங்க வந்து இப்போ அரசியல் சட்டத்தை திருத்தாம அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் தான் அவங்களுடைய மிகப்பெரிய வில்லன். அப்போ 3/2 பங்கு மெஜாரிட்டி கிடைச்சா அரசியல் சட்டத்தை சின்னாபின்னமாக்கலாம். இன்னைக்கு அது இல்லை. ஆகவே தான் அவங்க வந்து எஸ்ஐஆர் மூலமா ட்ரை பண்றாங்க, டீலிமிட்டேஷன் மூலமா ட்ரை பண்றாங்க. அதே போல பல கட்சிகளை உடைத்து அவர்களை எம்பிக்களை வாங்குவது, ராஜ்யசபாவுக்காக எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவது. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ லேட்டஸ்ட் வந்து அதை உடைச்சிட்டாங்க. அடுத்தது சமாஜ்வாதி கட்சிங்கிறாங்க. திமுக எங்களோட வந்துரும் அப்படின்லாம் பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. திமுக இன்னும் அப்படி சொல்லலை. அப்ப நாடாளுமன்றத்தில் பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்கு இடதுசாரிகளால் மட்டும் எப்படி முடியும்? அப்ப திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளோடு ஒருங்கிணைப்பு என்பது காலத்தின் கட்டாயம். நமக்கு திமுக பிடிக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது. திமுகவினுடைய வர்க்க பின்புலம் நமக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட இஷ்யூஸ்ல நம்ம வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக கூட நின்னோம். எதிர்காலத்தில் அது இன்னும் தேவைப்படும். எனவே திமுகவுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கலாம், நம்மளை வந்து தாறுமாறா திட்டலாம். ஆனா நம்ம பதில் சொல்லும் போது நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில பதிலும் சொல்லணும். அதே சமயம் நம்ம நிதானமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ டிவிக்கே ஒரு மாற்றம் என்று மற்றவர்கள் சொன்னாலும் நமக்கு வந்து உண்மையான மாற்றுங்கிறது இடது ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பது. அதில் முதல் கட்டமா இடதுசாரி சக்திகள் ஒன்றாக சேர்ந்து சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். ஒரு ஒருங்கிணைப்பு குழுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இடதுசாரி தலைமை தாங்கக்கூடிய வர்க்க வெகுஜன அமைப்புகளுடைய ஒரு கூட்டு மேடை, ஜாயிண்ட் பிளாட்ஃபார்ம், அது 10ஆம் தேதி அன்று அந்த அமைப்புகள் சந்தித்து அதை உருவாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு. அதையும் தாண்டி மக்களை பாதிக்கிற முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து வருகிற செப்டம்பர் மாதம் தமிழகத்தினுடைய மையமான ஏதாவது ஒரு பகுதியில 3 இடதுசாரி கட்சிகள் சார்பாக மக்களை திரட்டி ஒரு வலுவான பேரணி நடத்தி நம்முடைய மாற்று அரசியலை, மாற்று கொள்கையை முன்வைக்கக்கூடிய அந்த முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இப்ப கேள்வி என்னன்னா, தினசரி எந்திரிச்சா டிவிகே பண்ற கூதல், அவங்க பண்ற தில்லுமுள்ளு, அவங்க பண்ற ஊழல், அப்புறம் திமுக கடந்த காலத்துல பண்ண ஊழல், இதை மட்டுமே ஃபேஸ்புக்ல போட்டு அல்லது ஃபேஸ்புக்ல வர்றதை படிச்சு சிரிச்சுக்கிட்டு கீர்த்தனா இப்படி பண்றாங்க, இந்த மினிஸ்டர் இப்படி பண்றாங்க, இதுவா நம்ம வேலை? அதெல்லாம் ஒரு பக்கம் கட்சி அறிக்கை விடுது, நம்ம அதை வந்து பதிவு பண்ணலாம், அதை ஒட்டி நம்முடைய கருத்துக்களை போடலாம். நம்ம வேலை என்ன? நம்ம பணியாற்றக்கூடிய வர்க்க வெகுஜன அமைப்பு உறுப்பினர்களை இடதுசாரி அரசியல் பக்கம் கொண்டு வருவது, மோடியினுடைய கொள்கைக்கு எதிராக, அவர்கள் பின்பற்றுகிற நவ பாசிச போக்குகளுக்கு எதிராக. இப்போ நீங்க ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, பிஜேபி பண்ணக்கூடிய வேலையை ஒவ்வொரு வேலையா பார்த்தா தனித்தனியா விட்டு விட்டாதான் தெரியும். ஆனா எல்லாமே வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிராவை நோக்கிய பயணத்தில் அவர்கள் எடுத்து வைக்கிற அடி, அவர்கள் நகர்த்துகிற காய், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணம் செய்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த காலத்துல நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கங்கள் உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட, நம்மெல்லாம் வந்து பலகட்டம் போராடி நிறைய உயிர் தியாகம் செய்துதான் இன்னைக்கு நிறைய உரிமைகள் வந்திருக்கு. ஒவ்வொரு உரிமையாக பறிக்கப்படுகிறது. இப்போ 100 நாள் வேலையை காலி பண்ணி ரைட் டு ஒர்க் போயிடுச்சு, அந்த கேரண்டி. லேபர் கோட் கொண்டு வந்து ரைட் டு லேபர் ப்ரொடெக்ஷன் போயிடுச்சு, ரைட் டு யூனியனைசேஷன் போயிடுச்சு, ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ரைட் டு ஃபுட்டுங்கிறது போயிடுச்சு. எஸ்ஐஆர் மூலமாக ரைட் டு ஓட்டுங்கிறது பறிக்கப்படுது. ஆனால் இப்படி நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாடுபட்டு நாம் பெற்ற உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிற சூழல். தமிழ்நாட்டில் ஒரு சீட்டில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, பெருசா ஒன்றும் ஓட்டு சதவீதம் இல்லை, நம்மளாம் நல்லா வாழலாம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். அவங்களுடைய ஹிந்துத்வா என்பது மிக மிக ஆபத்தானது.
எத்தனை தரம் கட்சி சொல்லுது, எத்தனை டாக்குமெண்ட்ல எழுதி வைக்கிறோம். அப்ப அதை எதிர்த்து மக்கள் ஒற்றுமையை கட்ட வேண்டும். அந்த ஒற்றுமை போராட்ட களத்தில் தான் நடக்கும். அப்போ மக்களை, நம்முடைய சங்க உறுப்பினர்களை போராட்ட களத்திற்கு கொண்டு வருவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதுல தான் நிறைய நம்ம ஸ்ட்ரகிள் நடத்துறோம். மிடில் கிளாஸ்னு இல்லை, மற்ற இடங்கள்ல ஸ்ட்ரகிள் நடத்துறோம். ஸ்ட்ரகிள் நடத்துறதோட நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். அதை வந்து ஸ்தாபனப்படுத்தணும், அரசியல் படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நடக்க மாட்டேங்குது. இது எப்படி இருக்குன்னா, தஞ்சாவூர் டிசியில ஒரு தரம் இதுக்காக ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி விவசாயத்தில் நீங்கள்லாம் வல்லுநர்கள், அப்போ நீங்கள் எல்லாம் உழுது தண்ணி பாய்ச்சி விதைச்சு எல்லாம் பண்ணி உரம் எல்லாம் போட்டு நல்ல தளதளன்னு நெல் பயிர் வளர்ந்து இருக்கும்போது அறுவடை பண்ணாமல் அடுத்த ஊர் நிலத்துல போய் இதே மாதிரி வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். எவங்க அந்த மாதிரிலாம் செய்வான், இதெல்லாம் வேலை பார்த்தா அறுவடை செய்யணும் தானே. இப்போ தான் கேட்டேன், அது பயிருக்கு மட்டும் இல்லை, ஸ்தாபனத்துக்கும் பொருந்தும். ராப்பகலா முழிச்சு 1 மாத தயாரிப்பு பணிகள் செய்து பட்டா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி அரசாங்கத்தை பல ஜீவோ போட வச்சு எல்லாம் பண்ண பிறகு அந்த மக்களை ஒரு வாலிபர் சங்கமாக, மாதர் சங்கமாக, சிஐடியூவாக, வியாபாரிகள் அமைப்பாக திரட்டுவதில் நமக்கு என்ன கஷ்டம்? அப்ப இதை செய்யவில்லை என்றால் பயிர் வளர்த்தோம், கண்ணீர் விட்டோம், தண்ணீர் விட்டோம், அறுவடை செய்யவில்லை அப்படிங்கிறத விட ஒரு மோசமான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. அதனால இதை முறையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம பெரிய சோதனையில எல்லாம் இல்லை. அதனால நம்பிக்கையூட்டக்கூடிய இந்த நூலை படித்து சோர்வை போக்கி நம்ம இந்த வேலைகளை எல்லாம் செய்யணும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, தீவார்னு ஒரு படம், ஹிந்தி படம், பல வருஷம் ஆச்சு. அமிதாப் பச்சனும் சசி கபூரும் அதில் பிரதர்ஸ். அதில் அமிதாப் பச்சன் நிறைய தில்லுமுள்ளு மோசடி இதெல்லாம் பண்ணி ரொம்ப பணம் படைத்தவராக இருப்பார். சசி கபூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், நேர்மையாக இருப்பார். இவங்களோட அம்மா வந்து சசி கபூர் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் 2 சகோதரர்களுக்கு இடையில பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் நடக்கும். அப்போ அமிதாப் பச்சன் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், மேரே பாஸ் கர் ஹே, மேரே பாஸ் காடி ஹே, मेरे पास प्रॉपर्टी है, मेरे पास बैंक बैलेंस है, तुम्हारे पास क्या है அப்படிம்பாரு. நான் சொன்ன ஹிந்தி புரிஞ்சிச்சுல்ல? உடனே ஒரே வரிங்க, ஒரு வரி சசி கபூர் போடுவார் பாருங்க, அவ்வளோதான். அமிதாப் பச்சன் பேச்சு மூச்சு இல்லாமல் கப்சிப்னு ஆயிடுவார். அப்படி என்ன சொல்லுவார், மேரே பாஸ் மா ஹே, அம்மா என்னோட இருக்காங்கன்னு. அந்த மாதிரி முதலாளித்துவ கட்சிகள் நம்மக்கிட்ட என்ன சொல்லுது, எங்ககிட்ட பணபலம் இருக்கு, எங்ககிட்ட ஜாதி இருக்கு, எங்ககிட்ட மதம் இருக்கு, எங்ககிட்ட ஓட்டு இருக்கு, எங்ககிட்ட சீட் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குது. கம்யூனிஸ்டுகள் கிட்ட உண்மை இருக்கு, கம்யூனிஸ்டுகள் கிட்ட நேர்மை இருக்கு, மக்களுக்காக உயிர் தியாகம் செய்கிற துணிச்சல் இருக்கிறது. அதை விட மேலாக மனித குலத்தை விடுவிக்கிற மார்க்சியம் என்கிற தத்துவம் இருக்கிறது. இதை தவிர வேற என்ன வேண்டும் என்கிற கேள்வியை முன்வைத்து மத்திய சென்னையிலே இன்னும் வேகமாக வளர்ச்சி காண வேண்டும். இந்த நூல் அதற்கு உதவும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன்.